வணக்கம் அன்பான சொந்தங்களே. TSS வழங்குகின்ற இந்த நிகழ்வானது ராமாயண கதை சொல்லல். இந்த ராமாயண கதையை ஒவ்வொரு வாரமும் மிகச் சிறப்பாக சொல்கின்ற மங்கையர்க்கரசி சுப்பிரமணியம் அவர்களை அன்போடு இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்துக் கொள்கிறேன். வணக்கம் மங்கை அவர்களே. வணக்கம் நகுலா சிவநாதன் அவர்களே. நலமாக இருக்கிறீர்களா? இருக்கிறேன். சரி, இன்றைய பாகம் 35 உங்களுடன் இணைகின்றார் மங்கையர்க்கரசி சுப்பிரமணியம் அவர்கள். இதோ அவருடைய இந்த ராமாயண கதையின் தொடரை நீங்கள் மிக அழகாக கேட்கலாம். வணக்கம். இன்று பாகம் 35 ராமாயண கதைகள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். சுக்ரீவனுடன் நட்பு. அழகான பம்பை ஏரிக்கரையில் ராமன் லட்சுமணனுடன் பேசிக் கொண்டிருந்த போது சுற்றி எங்கும் காணப்பட்ட அழகை ரசிக்க முடியவில்லை. எந்த மலரை பார்த்தாலும் அது சீதையை நினைவூட்டியது. சீதையும் அருகில் இருந்தால் இந்த அழகை ரசிக்கலாமே என்று தோன்றியது. சீதையின் பிரிவு அவரை மிகவும் வாட்டியது. அந்த சோகத்தை லட்சுமணனுடன் பகிர்ந்து கொண்டார். அவருக்கு அந்த வசந்த காலம் வருத்த காலமாகவே இருந்தது. அப்பொழுது லட்சுமணன் ராமனை பலவாறாக தேற்றினான். ராவணன் எங்கிருந்தாலும் நம்மிடம் இருந்த தப்பிக்க முடியாது, கவலை வேண்டாம். உற்சாகத்தாலும் விடாமுயற்சியிலும் அடைய முடியாதது ஒன்றும் கிடையாது என்றான். பம்பை ஏரியில் நீராடிவிட்டு இருவரும் தங்கள் பயணத்தை தொடர்ந்தார்கள். சற்று தொலைவு நடந்ததும் அவர்கள் பார்த்த வனப்பகுதி மிகவும் அழகாக இருந்தது. சண்பக மலர்கள் சிந்தி இருந்தது. தங்க கட்டிகள் சிதறி இருந்தது போல இருந்தது. வண்டுகளின் ரீங்காரம் இனிமையாக இருந்தது. அரளி மலர்கள் இளம் சிவப்பு நிறமும் புல்வெளியின் பசுமையும் கண்களை கவர்ந்தன. இளந்தென்றல் மலர்கள் வாசனையை சுமந்து கொண்டு வந்தது. மான் குட்டிகளும் அன்றில் பேடுகளும் அழகுக்கு அழகு சேர்த்தன. நீர்நிலையில் பல பறவைகள் இருந்தன. இயற்கை சூழல் அழகாகவும் அமைதியாகவும் இருந்தது. துக்கத்தில் இருந்த அவர்களை எந்த அழகும் ஈர்க்கவில்லை. இருவரும் பேசிக்கொண்டே ரிஷிமுக பர்வதத்தின் அடிவாரத்தை அடைந்தார்கள். சுக்ரீவன் யார் என்பது, எப்படி இருப்பான் என்பது அவர்களுக்கு தெரியாது. கண்களில் தேடலுடன் அவர்கள் மலையை நோக்கி வந்து கொண்டிருப்பதை மலை அடிவாரத்தில் இருந்தபடி சுக்ரீவனும் அவனது அமைச்சர்களும் பார்த்தார்கள். முனிவர்களின் கோலத்துடன், ஆனால் வீரர்களின் ஆயுதத்துடன் இருவர் வந்து கொண்டிருப்பதை பார்த்த சுக்ரீவன் அது தன் அண்ணனும் எதிரியுமான வாலி மாறு வேடத்தில் அனுப்பி வைத்திருந்த வீரர்களோ என்று சந்தேகப்பட்டான். யாரும் நெருங்க முடியாத இடத்தில் இவர்கள் வந்திருக்கிறார்கள், அதனால் அவர்கள் யார் என்று அறிந்து வர சொல்லி அனுமானுக்கு கட்டளையிட்டான். சுக்ரீவனின் 8 மந்திரிகளில் அனுமான் அதி புத்திசாலி, தீட்சண்யமான கண்களும் தெளிந்த ஞானமும் கொண்டவன். அவன் சுக்ரீவனிடம் சொன்னான், வருபவர்கள் வாலி அனுப்பிய வேஷதாரிகள் என்று நான் நினைக்கவில்லை. தவ வேடத்தில் இருக்கிறார்கள். வாலி இங்கு வர முடியாது. அதற்கு காரணம் மதங்க முனிவரின் சாபம் என்று தங்களுக்கு தெரியும். பயத்தினால் சந்தேகம் வருவது, சந்தேகத்தினால் எச்சரிக்கை வருவதும் இயற்கைதான். வாலியை பற்றி பயம் இன்னும் போகவில்லை. நம்மை நோக்கி வரும் இவர்கள் எச்சரிக்கையாக இருக்க விரும்புகிறேன். இவங்க யாருன்றது தெரியல அப்படின்னு சொல்றாரு. நீ மனித வேடம் தாங்கி அவர்களை பார்த்து பேசி அவர்கள் யார் என்று தெரிந்து கொண்டு வா என்று சுக்ரீவன்றார். நினைத்த நேரத்தில் நினைத்த வடிவத்தை பெறும் சக்தியை பெற்றிருந்த ஹனுமான் சன்னியாசி வேடம் தரித்து ராம லட்சுமணர்கள் முன்பு போய் நின்றான். அவர்களை வணங்கி பேச்சு கொடுத்தான். ஐயன் மீர், தாங்கள் ராஜ கலையுடன் இருக்கிறீர்கள், தவ வேடத்துடன் இருக்கிறீர்கள். கையில் ஆயுதங்களும் கண்களில் ஒரு தேடல் உணர்வும் இருக்கின்றது. அதில் ஒரு கவலை ரேகை படிந்திருக்கின்றது. தாங்கள் ஞானிகள் போல் தோன்றுகிறீர்கள். ஆனால் ஞானிகள் எதற்கும் கவலைப்பட மாட்டார்கள். இங்கு வந்திருக்கிறீர்கள். தாங்கள் யார், தங்கள் கவலை என்ன என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? ராமன் நேரடியாக பதில் சொல்லாமல் லட்சுமணன் மூலம் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார். அதன் மூலம் இவர்கள் தசரத சக்கரவர்த்தியின் குமாரர்கள். தந்தையின் கட்டளைப்படி வனவாசம் வந்த இடத்தில் ராமனின் மனைவி சீதையை ஒரு அரக்கன் கடத்தி சென்று விட்டான். அந்த அரக்கனை தேடி வந்துள்ள இவர்கள் சுக்ரீவனின் உதவியை கோர உத்தேசித்துள்ளதாக தெரிந்து கொண்டார். அதன் பிறகு அனுமான் அந்த இருவரிடமும், தாங்கள் எதற்கு கவலைப்பட வேண்டாம். நான் மன்னன் சுக்ரீவனின் 8 மந்திரிகளில் ஒருவன். அனுமான் என்பது என் பெயர். நான் வாயுபுத்திரன், வாயோட பையன். என் தந்தை வாயுபுத்திரன். என் தாய் அஞ்சனை.
தங்கள் அந்தஸ்துக்கும் மரியாதைக்கும் செய்யும் விதமாக எங்கள் மன்னன் சுக்ரீவனே இங்கு வந்து தங்களை வரவேற்க வேண்டும். சந்தர்ப்ப சூழ்நிலை சரியாக அமையவில்லை, ஆகவே நான் தங்களை அழைத்து போகிறேன் என்று சொல்லிவிட்டு இருவரையும் தோளில் சுமந்தபடி ரிஷிமுக பர்வத மலைக்கு போயிட்டாரு. இதற்கிடையில பயம் விலகாத சுக்ரீவன் ரிஷமுக பர்வதத்தின் இருந்து ஓடி சென்று அருகில் உள்ள மலையம் என்ற மலையில் ஒளிந்து கொண்டான். ரிஷிமுக பர்வதத்தில் ஏறி வந்து அனுமான் இந்த விஷயத்தை தெரிய வந்தது. எனவே ராம லட்சுமணர்களை அங்கே அமர வைத்துவிட்டு சுக்ரீவன் ஒளிந்திருக்கும் இடத்திற்கு சென்றான். அவரிடம் ராம லட்சுமணர்கள் பற்றி விவரங்களை எடுத்து சொன்னான். பயத்துக்கு இடமில்லை, அவர்களால் உதவியும் கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு வந்துள்ள இருவரும் ராஜகுமாரர்கள் என்பதனால் சுக்ரீவனே வந்து வரவேற்பதுதான் முறை என்று அறிவுறுத்தினான் அனுமான். அதன்படி சுக்ரீவன் மறைவிடத்தில் இருந்து வெளிப்பட்டான். ராமனையும் லட்சுமணனையும் சந்தித்த சுக்ரீவன் தன்னை முறைப்படி அறிமுகப்படுத்திக் கொண்டு அனுமான் மூலம் தாங்கள் இருவர் பற்றியும் தெரிந்து கொண்டதாகவும் தானும் தங்கள் நட்பை விரும்புவதாகவும் சொன்னான். அடுத்தடுத்து அக்னி சாட்சியாக இருவரும் பரஸ்பர நட்பை உதவியையும் உறுதி செய்து கொண்டார்கள். இருதரப்பு சுக துக்கங்களை பகிர்ந்து கொள்வதாக உறுதி எடுத்துக் கொண்டார்கள். அதன் பிறகு சுக்ரீவன் தன் அப்போதைய சூழ்நிலையையும் முன் கதையையும் இப்படி சொல்ல ஆரம்பித்தான். என் அண்ணன் வாலி மிகவும் கொடியவன். என்னை நாட்டை விட்டு துரத்திவிட்டான். என்னை கடுமையாக நிந்தித்து அடித்து பயமுறுத்தினான். என் மனைவி உரிமையை அபகரித்துக் கொண்டான். என் நண்பர்களை சிறையில் அடைத்து வைத்திருக்கிறான். என்னை கொல்வதற்கு சமயம் பார்த்து கொண்டிருக்கிறான். ஆனாலும் ஒரு முனிவர் சாபத்தால் அவனால் இந்த மலைக்கு வர முடியவில்லை. அதனால் சில வீரர்களையும் அடிக்கடி இந்த மலைக்கு அனுப்பி என்னை துன்பப்படுத்துகிறான். என் நிம்மதியை கெடுப்பதாகவே அவனுடைய வேலையா வச்சுருக்கிறான். பல கொடுமைகளை செய்து வருகிறான் அப்படின்னு சொல்றான். நீங்கள் இருவரும் வந்த போது உங்களை வாலி அனுப்பிய வீரர்களாக இருக்குமோ சந்தேகப்பட்டேன். தன்னுடன் இருக்கும் வீரர்களின் உதவினால் தான் நான் உயிருடன் இருக்கிறேன். இப்பொழுது நீங்கள் நண்பனாகிவிட்டீர்கள் அப்படின்னு சொல்லி எல்லா உதவிகளையும் நான் செய்வேன். அதே போல் நீங்களும் எனக்கு உதவி செய்வீர்கள் என்று நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்லி நீ ததும்ப ராமலட்சுமணனிடம் சொன்னான். ராமனும் லட்சுமணனும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சுக்ரீவன் தொடர்ந்தான். அனுமான் மூலமாக தங்களை பற்றி நிறைய செய்தி தெரிந்து கொண்டேன். தாங்கள் ஏன் இந்த வனத்திற்கு வந்தீர்கள் என்பதையும் தாங்கள் மனைவி சீதையை ஒரு அரக்கன் வந்து கடத்தி கொண்டு போனதையும் ஜடாயு தடுத்ததையும் கேள்விப்பட்டேன். இந்த அரக்கனை அழித்து சீதையை மீட்க நான் உங்களுக்கு உதவியாக இருப்பேன். இடையில் நான் பார்த்த ஒரு சம்பவம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு நாள் ஆகாயத்தில் ஒரு அரக்கன் ஒரு பெண்மணியை ஏற்றிக்கொண்டு போவதையும் அந்த பெண்மணி ராம லட்சுமணா என்று அலர்வதையும் கேட்டேன். அவள் தன் நகைகளை சேலையை கிழிச்சு அந்த சேலையில அந்த நகைகளை போட்டு மூட்டை கட்டி எரிந்ததை பார்த்தேன். அவற்றை என் வீரர்கள் என்னிடம் கொடுத்தார்கள். அவற்றை பத்திரமாக வைத்திருக்கிறேன் என்று எடுத்து வந்து சுக்ரீவன் முடிப்பதற்குள்ளவே ராமர் சொல்றாரு, அந்த நகைகளை நான் பார்க்கலாமா என்று கேட்கிறாரு. சுக்ரீவன் தன் இருப்பிடத்துக்கு சென்று அந்த துணி முடிச்சையை எடுத்துட்டு வந்து கொடுக்கிறாரு. அவிழ்த்து பார்த்ததுல அதனையும் சீதையின் நகைகள் என்று ராமன் தெரிந்து கொண்டார். லட்சுமணனிடம் அவற்றை காட்டி சீதையின் நகைகள் தானா என்று உறுதிப்படுத்தி சொன்னார். அண்ணனே, இந்த இதுல இருக்கிற நகையில அண்ணியின் பாத சிலம்புகளை மட்டும்தான் நான் அறிவேன். ஏனென்றால் அவரை பாதம் தொட்டு வணங்கிய போது நான் அவற்றை பார்த்திருக்கிறேன். காதில் கழுத்தில் அணிந்திருந்த நகைகளை என்னால் சொல்ல முடியாது. ஏனென்றால் அவரை நான் ஏறிட்டு பார்த்ததில்லை என்றான். இதை கேட்டு ராமன் லட்சுமணனின் பக்தியை மனதிற்குள் மெச்சிக்கொண்டான். ஆபரணங்களை சாட்சியாக அமைந்திருந்த பிறகு சீதை வந்து எந்த வழி வந்தான்றத பார்த்து போலாம் அப்படின்னு உறுதி கொண்டு ராமனும் லட்சுமணனும் தாங்கள் சரியான திசையில் தான் போறோம்னு சொல்லிட்டு திருப்திப்பட்டாங்க. சுக்ரீவன் தொடர்ந்தான். அரக்கன் யார் என்று தெரியாவிட்டாலும் அவனை கண்டுபிடித்து விடலாம், சீதையை மீட்டு விடலாம், கவலைப்படாதீர்கள், நான் அதற்கு உதவியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு ராமனையும் லட்சுமணனுக்கும் ஆறுதல் சொல்றாரு. அப்போது ராமன் சொன்னான், உன் தமையன் வாலிக்கும் உனக்கும் எதனால் விரோதம் என்பதை முதலில் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். வாலி உனக்கு அதிகம் தீங்கு செய்திருந்தால் அவனை தண்டிக்கிறேன். உன் தரப்பிலும் தவறுகள் இருந்தால் நான் சமாதானம் செய்து வைக்கிறேன் என்றார். இந்த இருவரின் நட்பு உரையாடலை கண்ட சுக்ரீவன் மந்திரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். இப்படி இருவரும் தங்களின் சுக துக்கங்களை கலந்து பேசிக் கொண்டார்கள். அப்பொழுது ராமரின் வார்த்தையை கேட்டு நாடும் மனைவியும் தனக்கு திரும்ப கிடைத்ததாகவே நினைத்து சுக்ரீவன் மகிழ்ந்தான். இந்த பாகம் இதோட முடிவடைகிறது. இந்த பாகத்தினுடைய கேள்வி என்னன்னா,
ராமர் லட்சுமணர் இருவரும் நீராடி விட்டு பயணம் சென்றாங்க இல்லையா, அந்த நீராடின இடம் எந்த இடம்? சவுண்ட் இல்ல மேடம். ஆம், அருமையான கேள்வியை தொடுத்திருக்கிறீர்கள். நிச்சயம் இதற்குரிய பதிலை அவர்கள் வழங்குவார்கள் என்று நினைக்கின்றேன். அருமையான இந்த கதையை மிகச் சிறப்பாக சொன்ன மங்கையரசி சுப்பிரமணியம் அவர்களுக்கு இனிதான நன்றியும் வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம்.